pushpavanamkuppusamy விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் தவா பேங்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது கத்தரிக்காயை வச்சு தவாவில் ஃப்ரை பண்ணி ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம தவா பேங்கன் ரெசிபி எது கூட எல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்தி கூட சாப்பிடலாம், சாதத்து கூட எல்லாம் தொட்டு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரச சாதம் அந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது கத்திரிக்காயை வச்சு ஃப்ரை பண்ணுறது தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நார்த் சைடில் அடிக்கடி சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த தவா பேங்கன் ரெசிபிக்கு நம்ம சாதாரண கத்திரிக்காயை பயன்படுத்தக்கூடாது. நம்ம சுட்டு சட்னி செய்கிறோம் இல்லையா, கொத்ஸ் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டு சைடில் செய்வோம். கருப்பு கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா பெருசாக, அந்த கத்திரிக்காயெல்லாம் செய்யணும். இப்போ உங்களுக்கு அந்த படம் கூட காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அந்த தவா பேங்கன் ரெசிபிக்கு நான் ஏற்கனவே கத்திரிக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். நேரடியாக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். என்னென்ன பொருள்கள் எத்தனை போடுறேன்றதை உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டாக ஒரு சார்ட் மாதிரியே இந்த வீடியோலேயே கொடுத்துட்றேன். சரி, இப்போ செய்முறை விளக்கம் பார்க்கலாமா? நம்ம இப்போ கத்திரிக்காயை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். பாருங்க, இந்த திக்னஸ்ல இருக்கணும். இதை தண்ணியில் வெட்டி போட்டிருக்கேன். இப்போ தண்ணியிலிருந்து எடுத்து நான் வடிகட்டிடுறேன். சுத்தமாக தண்ணி இருக்க வேண்டாம். இதை கொஞ்சம் தண்ணி வடிகட்ட இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கடலை மாவு ஒரு 5 டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். அதில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் 2 எடுத்திருக்கேன், பெரிய கத்திரிக்காய். இன்றைக்கி கெஸ்ட் வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கும் சேர்த்து செய்யறதுனால 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இல்லாட்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு கத்திரிக்காயே போதுமானது, பெருசாக இருக்கும் இல்லையா. மிளகாத்தூள் போட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது மல்லித்தூள். அடுத்தது இந்த சீரகத்தூள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் போல் இருக்கும். அடுத்தது வாசனைக்கு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறிக்கணும், நம்ம பிசைஞ்சுக்கணும். கட்டி பிடிக்காமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் இப்போ கொஞ்சம் ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது காஞ்ச மாங்காய் தூள் சேர்த்துக்கணும், புளிப்புக்காக. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். அப்படி காஞ்ச மாங்காய் தூள் இல்லைன்னா எலுமிச்சை சாறு கொஞ்சம் புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அது ஒவ்வொரு கத்திரிக்காய் ஸ்லைஸும் எடுத்து நல்லா இதை பூசிக்கோங்க, இந்த மசாலாவை பூசி இப்படி தட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம், அதில் இந்த கத்திரிக்காயில் இருக்கிற மாய்ஸ்சரே போதுமானது. இப்போ பாருங்கள், எல்லா பீஸ்லேயும் நான் இந்த மசாலாவை பூசி வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய மாய்ஸ்ட் இயற்கையாகவே அதில் இருக்கும். அது அந்த மசாலாவை நல்லா உறிஞ்சி விட்டு நிறம் மாறும். பாருங்கள், இப்போது இதில் இருக்கிற ஈரப்பதமே அப்படியே இழுக்குது இல்லையா, அந்த மாதிரி இழுத்துக்கும். அப்படியே 5 நிமிஷம் வச்சிடலாம். அடுத்தது நான் ஒரு தவா பெருசாக அடுப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. அதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அதில் தான் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இதில் இந்த கத்திரிக்காயை ஒவ்வொன்றா விட்டுடணும். சைடில் நல்ல சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சிம்மில் வச்சு விட்ருங்க. இதில் இருக்கக்கூடிய தண்ணியை சொட்டு சொட்டு அது கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும். இப்போது திறந்து நம்ம திருப்பி போடலாம்.
இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். திரும்ப இதை மூடி வச்சுக்கலாம். இப்போது சரியான பதத்தில் இது சமைச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட் டைம் போட்டது. இதை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசு பாருங்க, எவ்வளவு சுலபமான முறையில் இந்த தவா பேங்கனை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தவா பேங்கன்றது ஹிந்தி வார்த்தை. வடக்கில் இந்த பேங்கன்னு பயன்படுத்துவாங்க கத்திரிக்காய்க்கு. அதை நம்ம இப்போ தமிழில் ஒரு பெயராக்கம் பண்ணிடலாமா? தவா கத்திரிக்காய் அப்படின்னு கூட, தவா கத்திரிக்காய் ஃப்ரைன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்க, நீங்கள் இந்த பெரிய கத்திரிக்காயில் தான் செய்ய சொல்லியிருக்கீங்க, சின்ன கத்திரிக்காயில் இது செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம். சின்ன கத்திரிக்காய்களே கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த கத்திரிக்காயை காட்டிலும் இந்த கருப்பு கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கிடச்சதுன்னா இதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்துடுறேன். நடுவுலையே சாப்பிட்டேன் இருந்தால் கூட உங்கள் முன்னாடி ஆஹா என்ன பிரமாதம், என்ன பிரமாதம்ன்றீங்க. வெறும் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், பூரி கூட சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. நல்லா காரசாரமாக மசாலா, கரம் மசாலா வாசனையோட புளிப்பும் சேர்ந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்குறது மட்டும் இல்லை, கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்ற கமெண்ட்டும் போடுங்க. இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ்லையே ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கான விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் லிங்க் இருக்குது. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு எதில் வசதிப்படுகின்றதோ அதில் போய் எங்களுடைய பொருள்களை ஆர்டர் செய்யுங்க. நிறைய பூஜை பொருள்கள், நிறைய பொருள்கள் தினமுமே நாங்கள் அப்லோட் செஞ்சுட்ருக்கோம். துணிமணி, மளிகை ஜாமான், பூஜை பொருள்கள், குழந்தைகளுக்கான பொருள்கள் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போய் பாருங்கள். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. எங்களுடைய விஹா கடைக்கு எந்த கிளைகளும் இல்லை, பிரான்ச்சும் இல்லைன்னு முக்கியமாக நான் சொல்லிக்கிறேங்க. இது தவிர கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டிங்கனாலே எங்களுடைய கடைக்கு கொண்டு வந்து அழகாக உங்களை சேர்த்து விட்டுரும். சரி, இந்த பதிவை பார்த்து நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா அனிதா குப்புசாமி கிச்சன் என்கின்ற சேனலும் இருக்குது, அனிதா குப்புசாமி கிட்ஸ் சேனல் அப்படின்னும் இருக்குது. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அனிதா குப்புசாமி கிச்சன் சேனலில் வெறும் சமையல் டிப்ஸ் அது சம்மந்தமாக போடுவேன். கிட்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் குழந்தைகளுக்காக சமையல் இருந்துச்சுன்னா அதுவும் போடுவேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அனிதா புஷ்பவனம்குப்புசாமி விஹா சேனலில் ஆன்மீகம் மற்ற அனைத்து தலைப்புகளையும் சமையலையும் சேர்த்து பதிவிடுவேன். சரி, எது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படித்து நான் உங்களுக்கு பதிவுகளாக தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.